ஓம் கிரீஷாய நமோ ஷிடி சாய்பவன் பர்த்தி சாய்பவன் குலதேவத்தா நமோ. ஆரம்பிங்க. ஜேகே வேதாந்தா ஸ்டோருடைய வாஸ்து டெமோ கிளாஸ் வந்த அனைவரையும் சூலூர் ஜிகே சார்பாக வரவேற்கிறேன். See, on behalf of JK Vedanta Store, our Sulur JK sir, Guruji is welcoming everyone. சாரோட ஜேகே வேதாந்தா ஸ்டோர்ல நம்ம நிறைய கிளாஸ் எடுத்திருக்கோம். நாடி எடுத்திருக்கோம், ஜாமக்கோல் எடுத்திருக்கோம், பலன்குரு ஜோதிடம் எடுத்திருக்கோம். அதுல வாஸ்துவும் ஒரு வரிசையில என்ட்ராயிருக்கு. See, under JK Vedanta Store, we have conducted Jamakol and then Vastu, Jamakol, then BNN Basic, BNN Advanced, then from Basic to Advanced, and then Jamakol and Muhurta. All these things we have conducted. Now we are conducting Vastu class also. இப்ப நம்ம வாஸ்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வாஸ்துல வந்து சில அடிப்படையான சில விஷயங்கள் இருக்கு. என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், நான் கடந்த காலகட்டங்கள்ல வாஸ்து பார்க்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் இந்த டெமோல நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஸோ உங்கள் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி எக்கோ ஆகிட்டே இருக்கு, சரியாக கிளியராக இல்லை. அந்த காலரில் வச்சிங்களா உங்கள் இதை மைக்கை? ஒரு நிமிஷம். சார் வீடியோ இப்பதான் கிளியரா இருக்கு. உங்க வாய்ஸ் ஆக்சுவலா எக்கோலாம் இல்ல சார், எங்களுக்கு கிளியரா கேக்குது. எனக்கு என்னமோ கிளியராக கேட்குதா? தெரியல. ஹலோ சார், ஓகே. இல்லைப்பா, நான் மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறம் பேச. கிளியராக இருக்கு ஃபார் எவ்ரி ஒன். த வாய்ஸ் இஸ் கிளியர். இஸ் வாய்ஸ் Your voice is clear, sir. நாட் மை வாய்ஸ், அவர் குருஜிஸ் வாய்ஸ். குருஜிஸ் வாய்ஸ் தான் சார், ரொம்ப கிளியரா இருக்கு. இப்ப சார் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாங்க வீடியோ கேமராவை. இப்ப எனக்கு கிளியரா இருக்கு, வீடியோவும் இப்ப கிளியரா இருக்கு எனக்கு. ஓகே சார், உங்கள் வாய்ஸ் கிளியராக இருக்கா? நீங்கள் பேசலாம் சார். ஓகே சார். இப்ப என்னுடைய கடந்த காலகட்டங்கள்ல நான் சில இடங்கள்லாம் போய் நம்ம வாஸ்து பார்த்திருக்கோம், ஒரு வீடு பார்த்திருக்கோம், தொழிற்சாலைகள் பார்த்திருக்கோம். அங்க ஏற்பட்ட அனுபவங்களை இந்த வகுப்புல நான் உங்களோட சேர்ப்பேன். See, I have seen lot of Vastu. I mean, I have done lot of Vastu consultation. I have gone to houses, offices, factories, and other things. What all the experience I gained, I'm going to share with you now. இப்ப நம்ம வாஸ்துனா பொதுவா எல்லாத்துக்கும் நினைவுக்கு வர்றது என்ன அப்படின்னா, இந்த ரூமோட அளவு தான் நம்ம எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் வரும். See, Vastu. நம்ம வாஸ்து Sorry, சொல்லுங்க. வாஸ்து பிரகாரம் வீட்டுல இருக்க கேட்டா, ஆமாங்க நான் வாஸ்து பிரகாரம் வீட்டுல இருக்கேன், என்னுடைய பெட்ரூமோட அளவு வந்து 11x17 இருக்கு, சமையல் ரூமோட அளவுகள் கரெக்டா இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. See, here Vastu means people will think the dimensions. See, this room as per the dimension, Vastu dimension, the bedroom is like this, kitchen is like that. That is the thing first they will think, and they will tell you also. பட் அதையும் தாண்டி வாஸ்துல வந்து நம்மளுக்கு எப்படி நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுது 12 பாவங்கள் 9 கிரகங்கள் பேசிக்கா இருக்கோ, அதே மாதிரி வாஸ்துக்கு வந்து 8 திக்குகள் தான் மெயின் கேரக்டரா இருக்கும். See, in the horoscope, we all know very well 9 grahas, then 12 bhavas. That is our very, very important thing. Same way in Vastu, Ashtadikku, that 8 directions are very, very important. இந்த 8 திக்கோட என்வரன்மெண்ட் சொல்லுவோம், சுற்றுப்புறங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எந்த இடத்துல தொழில் ஆரம்பிக்கிறோம், எந்த இடத்துல வீடு கட்டியிருக்கோம், எந்த இடத்துல பிறந்திருக்கோம், அதுக்கு அந்த வீட்டுக்கு சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாக்கள், நீரு, ஆறு, குளம், குட்டை, பூமியினுடைய தன்மைகள், இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வாஸ்துல பலன் சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். See here, apart from that 8 directions, that environment. See, near to your house, any river is there. Near to your house, any water body is there. And what about the earth, that bhumi? How is that? All those things also, that is called environmental vastu. In the class, we are going to see in detail. That is also plays a vital role here. இப்ப நம்ம போடுற எல்லா சார்ட்டுமே மேல் பகுதி வந்து நார்த்து, இந்த சைடு ஈஸ்ட்,
கீழ்ப்பகுதி வந்து சவுத்து, இந்த சைடு வந்து வெஸ்ட். இப்படி இது இந்த டைரக்ஷன் தான் இருக்கும். See, whatever the chart, whatever the diagram we are drawing on the board, that is upper portion is the north, opposite is south, then this side is east, that side is west. That's why EW. Then corners are northeast and southeast and southwest and northwest. In the northeast also, north 1, east 2, and then east 3, and then west south 4, and then again here south 5, west 6, west 7, then north 8. இந்த பகுதி வந்து நம்ம நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவோம். இந்த பகுதி வந்து சவுத் ஈஸ்ட்னு சொல்லுவோம். இந்த பார்ட்ட சவுத் வெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த பார்ட்ட நார்த் வெஸ்ட்னு சொல்லுவோம். See, in the corner, see north, if you come from the north, then that corner is called northeast, because the east and north meets there. Then east, if you come east downwards, then it comes to a south, so it is called southeast. Then south, if you come it towards west, then that corner is southwest. Then west goes upwards, then that meets it's a northwest. இப்ப இதுக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் வேதங்கள்ல நம்ம சொல்லி கொடுத்தவங்கலாம் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு கடவுள்கள், ஒவ்வொரு கதைகள் சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் நம்ம வகுப்புல பார்த்துக்கலாம். பேசிக்கா இந்த 8 திக்குகளுக்கு 8 விதமான கேரக்டர் இருக்கு. See, the eight directions have got 8 kinds of different character. இது வந்து நீங்க ஒரு ஊருக்கு இந்த திசையில இருக்கிற கேரக்டர் பயன்படுத்தலாம், ஒரு நாட்டோட எல்லைக்கு பயன்படுத்தலாம், ஒரு மாநிலத்தோட எல்லைக்கு பயன்படுத்தலாம், தனி மனிதனுடைய வீட்டோட காம்பவுண்டுக்கு பயன்படுத்தலாம், உங்களுடைய இண்டிவிஜுவல் தனி ரூமுக்கு கூட இந்த டைரக்ஷனை நீங்க பலன்களை பயன்படுத்தலாம். See here, these directions for a nation, we can use that. What kind of effect this 8 direction will have on a nation? The same principle, you can use it for city, use it for district, use it for house, use it for your own place, use it for your own room also. To that extent, you can use it. இப்ப நான் சொல்ற கூடிய நம்ம அப்படியே எக்ஸாம்பிள் சொல்லும் போதெல்லாம் அது நீங்க வாழக்கூடிய இடத்துக்கு அருகாமையில இல்ல நல்ல விஐபிகள், பெரிய புகழ் பெற்றவங்களுக்கு உங்க ஊர்ல இருப்பாங்க. எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், மடாதிபதிகளா இருக்கலாம், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் இருக்கலாம். அவங்க வீடு, அவங்க இருக்கிற இடத்துக்கெல்லாம் நான் சொல்றதெல்லாம் இருக்குதான் நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம், யோசனை பண்ணி பார்க்கலாம். Here, what I am going to tell, see some higher officials, IAS, IPS, and some very rich people, very rich business people, whatever I am telling, those things, it is coming, it's applicable in their cases where they are living, you just see. நான் வந்து 2011 ஒரு அபார்ட்மெண்ட், ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் சென்னையில் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து பார்க்கறதுக்காக போயிருந்தேன். See, in Chennai, I just went for vastu consultation for an apartment. இந்த அபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சவுத் டைரக்ஷன்ல, சவுத் வெஸ்ட்ல தான் ஓபன் இருந்துச்சு. இது வந்து அவங்க இண்டிவிஜுவல் வியூ. Here, this apartment is south facing, but the entrance is in southwest, but towards south. See here in Vastu also direction southwest, and whether it is towards south or towards west, that is also very, very important. இப்ப பாத்தீங்கன்னா சவுத் என்ட்ரன்ஸ், உள்ள போறோம்னா ஹாலு, அப்புறம் இந்த பக்கம் ஈஸ்ட் சைடு சவுத் ஈஸ்ட்ல வந்து கிச்சனு, நார்த் ஈஸ்ட்ல பெட்ரூம், நார்த் வெஸ்ட்லயும் பெட்ரூம். See here that that entrance is towards south, and after entering that hall is there, then kitchen is in southeast, and in northeast bedroom is there, another bedroom is northwest. இங்கிலீஷ் என்ன சொல்லுங்க?
என்னங்க அது? குட்டனா பாண்ட் குட்டை Okay. POND. See, in south side, there is one pond is there. இப்ப பாத்தீங்கன்னா இதுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது வந்து இந்த ரோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 அண்ணா இருக்கும் அபார்ட்மெண்ட்ல கீழே பார்க்கிங். இந்த பிளாட்ல 7 ஃப்ளோர். இந்த 7 ஃப்ளோருமே இப்படிதான் என்ட்ரன்ஸ். See, if you see that apartment, the basement is the parking, then 7 floors will be there. For the whole 7 floors, this is the entrance. இந்த நார்த் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டேர்கேஸ். In the northeast, staircase will be there. இப்ப நான் இந்த இடத்துக்கு நாம பலன் பார்க்க போகும்போது எப்பவுமே இந்த சவுத் வெஸ்ட்ல வந்து ஒரு காம்பவுண்ட் ஆகட்டும், ஒரு வீடு ஆகட்டும், ஒரு பெட்ரூம் ஆகட்டும், ஒரு பெரிய பூமி ஆகட்டும், எப்பவுமே இந்த சவுத் வெஸ்ட்ல வந்து கேட்டு இன்புட் அவுட்புட் கண்டிப்பா இருக்கக்கூடாது. See, in the southwest, there should not be any input and output for whatever it may be. It may be entrance to the house or entrance to the any room or something like that. In the south side, southwest, there should not be any entrance in and out. சில அமானுஷ்ய குணங்கள், அமானுஷ்யமான பேய் இல்ல ஏதாவது ஆவிகள், கிராமங்கள் சொல்லுவாங்க பிசாசு, இந்த மாதிரி சில அமானுஷ்ய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க வீட்டுக்குள்ள அந்த வீட்டுல வாழ்றவங்களுக்கு அந்த பிளாட் 7 ரோல வாழ்றவங்க யாரோ ஒருத்தருக்கு அது கட்டாயமா ஏற்படுது. See, this southwest, what will happen? It will give some amanishya experiences. That what they say is, sir, in that house, some negative energy is there, some ghost is there, or some kind of restlessness we feel in that house. All these things the southwest will create. Amanishya. இப்ப அதே மாதிரி அந்த டோட்டல் காம்பவுண்ட்ல இருந்து ஒரு 300 மீட்டர் தள்ளி ஒரு குட்டை சவுத்துல இருக்கு. இதுவும் என்வரன்மெண்ட்ல நெகட்டிவான தன்மையை குறிக்கக்கூடிய பார்ட். See here, the compound வந்து குட்டைக்கு அப்புறம் இருக்கா, குட்டை வெளி காம்பவுண்டுக்கு வெளியில ஒரு 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 300 அடிக்கு அந்த பக்கம் இருக்கு. See here, then after compound, that compound is there, and then after the compound, that pond is there. But that pond posted in south side is also negative thing. இப்ப அவங்க வீட்டுல நான் உட்காந்துட்டு அப்படியே வாஸ்தெல்லாம் பார்க்கும்போது இந்த இடம் வந்து இங்க சவுத் வெஸ்ட் என்ட்ரன்ஸ் இருக்கு. இது வந்து அவ்வளவு பாசிட்டிவான எனர்ஜியை தராது. நார்த் ஈஸ்ட்ல ஸ்டேர்கேஸ் இருக்கு. நார்த் ஈஸ்ட்ல அப்படிங்கிறது அது இந்திரன் போல வாழக்கூடிய ஒரு பார்ட்டு, ஒரு எனர்ஜியை தரக்கூடிய பார்ட்டு, கௌரவத்தையும் புகழையும் அந்தஸ்தையும் தரக்கூடிய பார்ட்ல இந்த ஸ்டேர்கேஸ் இருக்கிறதுனால இங்க இருக்கும்போது உங்களுக்கு ஹெல்த், மனநல, உடல்கள் பாதிக்கும். இங்கிருந்து வெளியில வந்துருங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்றோம். See here, not only that south side, that pond is there, and in and out also southwest should not be there. Apart from that, that staircase in northeast is not good. So northeast is affected, that Indra Bhagya, like Indra, I mean Deva, Lord, Deva's king. You see, we all used to tell, no, Indra Bhagya or Indra Bhoga or something like that we used to tell. So that kind of energy that northeast will create to enjoy that Indra Bhoga or Indra Bhagya. So that kind of energy the northeast will create. If the northeast is afflicted, northeast is blocked, then some health issues may come. On account of that, you have to spend a lot of money, or mind restlessness will come, or that mental depression may come, or you will have that marital problem, some kind of disturbance in the family harmony will be disturbed on account of something. அப்ப நான் கேட்டேன், நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறீங்க, செகண்ட் ஃப்ளோரு, தேர்டு, ஃபோர்த்து எல்லாமே இதே மாதிரிதான் இருக்கு. இந்த லைன்ல யாராவது ஒரு சாமியாடுற மாதிரி, இல்ல பேய் பிடிச்ச மாதிரி, இல்ல மனநல ரொம்ப பாதிக்கப்பட்டு ஏதாவது சூசைட் அட்டன் பண்ண மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன்.
See, immediately I asked them, see, all the 7 floors are like this only, ditto, copy of their flat. That means entrance is southwest and then northeast, there is a staircase. Pond is, even though outside of that compound, it is situated in south side. So I just asked them, see, not only in your house, all the 7 floors are the same way. So, in any of these flats, that people will say that God is possessed. And see, in temples, I do not know about other parts of India. In Karnataka, in Tamil Nadu, I have seen suddenly that music will be going on and puja will be going on to the God. Suddenly, somebody will be possessed, and they will, especially in the village side, I can say, suddenly they will possessed and they will tell something. And people also will reverently, they will ask that possessed lady or possessed person, what will happen to our village, whether the harvest will be good, or any common things they will ask. So that is kind of possessed people are there, or anybody attempted suicide, or anybody having a mental depression on account of that mentally disturbed persons are there, I ask them. இப்ப இந்த வீட்ல இவங்க வீட்ல என்ன சொல்றாங்க, சார் நைட் ஆனா ஏதோ ஒரு உருவம் நடந்து போற மாரி நாங்க பார்க்குறோம். அதனாலதான் எங்களுக்கு ஒரு பயம் வருது. சில நேரங்கள்ல நாங்க தூங்கி எந்திரிக்கும் பொழுது என்னை போட்டு அமுத்துற மாரி இருக்கு அப்படின்னு இந்த வீட்ல இருக்காரு பாருங்க அவரோட மிஸ்ஸஸ், அதாவது அந்த பெண்ணுக்கு அந்த மாரி இருக்கு. அந்த பெண்ணுக்கு ஒரு உருவம் நடந்து போற மாரி, நைட்டு படுத்து எந்திரிக்கும் பொழுதோ, இல்ல படுத்துட்டு இருக்கும் பொழுதோ, ஒரு உருவம் இவங்கள போட்டு அமுத்துற மாரியான உணர்வுகள் இவங்களுக்கு வருது. See here, immediately that lady of that house responded saying that, sir, in the night I feel somebody is walking. Some kind of thing is just passing across me. Apart from that, when I was sleeping, so as if somebody is pressing on me or somebody is sitting on me, I feel like that. அப்ப நாம என்ன சொன்னோம்னா, அப்ப 2nd ஃப்ளோர், 3rd ஃப்ளோர் மொத்தம் 7 ஃப்ளோர் இருக்கு. அதுல என்ன அப்படின்னு பார்த்தா, அதுல 4வது ஃப்ளோர்ல நான் போய் வாஸ்து பார்க்கறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சூசைட்ல ஒருத்தர் இறந்துட்டாரு. See here, apart from this, I inquired about other flat people. They said, the owners of this flat said, sir, 3 months back, see, you have come today. See, 3 months back, somebody committed suicide and died also in the 4th floor of this flat. அதுல இந்த 6, 7, 8வது ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய இதே லைன்ல இருக்கக்கூடிய பிளாட்ல யாராவது குடி வந்தாங்கன்னா 5 மாசம் இருப்பாங்க, 6 மாசம் இருப்பாங்க, உடனே வெக்கேட் பண்ணி போயிடுவாங்க. அவங்களால நிலையா அந்த இடத்துல இருக்கவே முடியாம இருந்தது. And above that 3 floors, 6, 7, 8, 6, 7, 8, those floors, the tenant will come, they'll stay 5 months and then they'll vacate. இப்ப இதுல இருந்து என்ன அப்படின்னா, இந்த இதுல இருந்து என்ன அப்படின்னா, எந்த ஒரு வீடா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் வந்து ஒரு ஸ்டேர்கேஸ்னால, இல்ல இன்னொருத்தரோட வீடுனால, இல்ல ஏதாவது ஒரு தன்மையில அது வந்து க்ளோஸ் ஆயிருக்க கூடாது. நார்த் ஈஸ்ட் தான் நம்மளுக்கு எனர்ஜியை தரக்கூடிய பாயிண்ட். அங்க வெயில், மழை பெஞ்சா மழை, காத்தடிச்சா காத்து, அங்க ஓப்பன் நிலப்பரப்பு, இரவு நேரங்கள்ல நிலாக்கள், நட்சத்திரத்தினுடைய ஆற்றல் அந்த நார்த் ஈஸ்ட்ல படணும். அங்கிருந்து தான் நம்மளுக்கு பாசிட்டிவான எனர்ஜிகள் வரும். See, the northeast, why we say it should not be blocked. See, there, the northeast should have the natural thing. If it is not blocked, the sun will come and shine there. Rain comes, means rain water will drop there. So air will be circulate freely. So all natural Panchabhutas will have a vital role. So the Panchabhutas will have a free circulation there, free movement there. So from there only, from the northeast only, we are getting the positive energy to that to our house, because that house is getting the positive energy. The residents of that house will also get the positive energy. இப்போ ஒரு வீடு இருக்கு,
அந்த வீட்ல நார்த் ஈஸ்ட் டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா, அங்க வந்து நல்லா வாசனை உள்ள மலர்கள் பூக்கவே பூக்காது. அது செடி அழுகிரும். பூ வந்து கருகி விழுந்துரும். பூ பூத்து அது பூஜை ரூமுக்கோ, அந்த வீட்டுக்கோ நம்மளால பயன்படுத்த முடியாமயே போகும். காரணம் என்னன்னா, அங்க நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கிறதுனால, வாசனை உள்ள மலர்கள் அங்க பூக்காது. See here, one more thing is telling, see, the northeast is closed. In that house, even if they got plants, that fragrance, the flowers which gives the fragrance, that kind of flowers will not blossom. See, even if you keep the plant which gives the flowers with fragrance, that plant may not come properly. Even that flower comes, then the flower will not bloom properly. So that kind of thing will be there, because see, that kind of flower you can't use it for God worshipping the God also. Why? Because on account of negative energy, that negative energy will affect that plant also. இப்போ யாருன்னா அடுத்த அடுத்த இப்போ யாருன்னா ஸ்டூடெண்ட்டை கேட்கலாமா அவங்களது ஏன்னா பிளான் கொடுக்க சொல்லி? ஒரு 2 எக்ஸாம்பிள் போட்டு கேட்டலாமேண்ணா? ஓகே, போடலாம். இத அழிச்சிட்டு அடுத்த எக்ஸாம்பிள் போயிடலாமேண்ணா? ஏன்னா ஒரு இது இது வந்து பண்ணுங்க, ரொட்டீன் மாதிரி ஆயிடுவேன்னு பார்த்தேன், ரொட்டீன் கிளாஸ் மாதிரி ஆயிடுவேன்னு பார்த்தேன். சரி. இல்ல ஒரு ஒரு புகழ்பெற்ற ஒரு இடம். அது போடுங்க சொன்னோம்னா போடுங்க உங்களுக்கு போடுங்க 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 போடுங்க. இப்ப நம்ம எல்லாருமே தாஜ்மஹாலை பார்த்திருப்போம். அந்த தாஜ்மஹாலோட என்விரான்மென்ட் நீங்க கூகுள்லயும் கூட பார்க்கலாம். அந்த தாஜ்மஹாலோட ஹிஸ்டரி என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு அரண்மனை, ஒரு சட்டமன்றம், ஒரு பாராளுமன்றம், ஒரு கோயிலு, இது எல்லாமே அந்த இயற்கைக்கு ஒரு சக்தி இருந்தாலும் கூட, அந்த கடவுளுக்கு அந்த மந்திரத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. பட் அது முழுமையா அதோடைய நோக்கத்துக்கா என்ன நோக்கத்துல இருக்கோ அது முழுமையா வெற்றி அடையணும் அப்படின்னா, என்விரான்மென்ட் அப்படிங்கிற சுற்றுப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் இப்ப தாஜ்மஹாலை பத்தி நம்ம பார்க்க போறோம். See, whether it is a assembly or whether it is a parliament, whether it is any famous building or any temple. See, temple may, the god may have with a lot of mantra and other things, they may have a lot of energy. But that environment also plays a vital role. The environment is not good, that even though the god has got lot of powers and other things, that it won't be useful to the devotees. The same way, if the assembly is not properly assembly or public building, if it is not, that environment is not proper, then things will not go well in that building. See, now we will see this Taj Mahal, that is very very famous and is one of the 7 wonders of the world. So we are going to see the Taj Mahal. What kind of vastu is there? So it attracts lot of people, not only from India, it is also from all over the world. Even VIP comes, or any president and prime minister from other countries comes, they'll come there and stand in front of the Taj Mahal and take the photograph. So that kind of very very important monument, and it was built by Shah Jahan. Now we will see. இப்ப இது வந்து தாஜ்மஹால் பில்டிங். இது வந்து இங்கதான் தாஜ்மஹால். நம்ம எந்த திசையில இருந்து பார்த்தாலும் அந்த லொகேஷன் தெரியும். என்ட்ரன்ஸ் வந்து சவுத் இருந்து நீங்க உள்ள போற மாதிரி இருக்கும். See, this is the Taj Mahal. The entrance is south. நீங்க வேர்ல்டுல சவுத் பார்த்த என்ட்ரன்ஸ் நம்ம வந்து 4 டைரக்ஷன் இருக்கு. சவுத், வெஸ்ட், நார்த், ஈஸ்ட். அதுல சவுத் தான் மிகப்பெரிய புகழையும், மிகப்பெரிய பொருளாதாரத்தையும், செல்வாக்கையும், நிறைய ஆபரணங்களையும், விலை மதிப்பில்லாத சொத்துக்களையும் கொடுக்கும். அவ்வளவு பொருளாதாரத்துக்கு இம்பார்ட்டன்டான டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் சவுத் தான். The south side is, see, south side is very very important thing for a materialistic benefit and name and fame. South side. See, the south side will give lot of money,
and very valuable ornaments, valuable wealth, and name and fame. All these things will give this south. ஒரு ஒரு பெரிய பில்டிங்காகட்டும் ஒரு தனி வீடாகட்டும் இந்த வடமேற்கு பகுதி, அதாவது இந்த நார்த் வெஸ்ட்ல இந்த வடக்கு பகுதி, நார்த் இது வெஸ்ட் இது நார்த், இந்த பகுதி எப்பவுமே இது வந்து இரண்டு திருமணங்களையும் வழக்குகளையும் பிரச்சனைகளையும் தரக்கூடிய பகுதி இந்த பகுதி. This northwest will indicate two marriages and any problems that northwest will indicate. இந்த வடக்கு கிழக்குல ஒரு நீர் போகுது, ஒரு குளக்குட்டை, இந்த இடத்துக்கு வடக்கு கிழக்குல ஒரு ஆறு போகுது, நீர் இருக்கு, குளம் குட்டை இருக்கு அப்படின்னா அந்த ஏரியால ஒரு பெரிய ஒரு அதிகாரம் படைத்த ஒரு அரசியல்வாதி, ஐஏஎஸ் ஐபிஎஸ், ஒரு பெரிய தர்மகர்த்தா, ஒரு ஊரோட தலைவர், ஒரு நாட்டினுடைய தலைவர் நிச்சயமா வரப்போறாங்கன்னு அர்த்தம். அங்க யாரோ ஒருத்தர் உருவாக போறாங்கன்னு அர்த்தம். See here in the northeast side, some river or water body is there. So definitely we can assume that in that place, now it is vacant means tomorrow or in future, somebody, very important person is going to come there. That means he may be a president or prime minister, or in that area he is a very big man, or some IAS officer, IPS officer, highly placed officials, or very big famous politician, or very rich people, or even that if it is a small village, that village president, somebody, number one man will come there. ஒரு 2 ஜெனரேஷனா 3 ஜெனரேஷனா ஒருத்தர் பெரிய பிரம்மாண்டமான தொழில் பண்றாங்க, தொடர்ந்து அரசியல் இருக்கிறாங்க, தொடர்ந்து அரசு பதவியில் இருக்காங்க, பெரிய செல்வந்தரா இருக்காங்க, ஒரு ஊரே அவங்க நம்பி இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த நார்த் ஈஸ்ட்ல நீர் ஓட்டங்கள் இருக்கிறது, பள்ளமாக இருக்கிறது, சரிவாக இருக்கிறதா காரணம். See here, if you see somebody, just like if you take Birla, Tata and other people, they do business generations, fourth generation, fifth generation, they continue to do the same business. And they will be very famous also. The same way, some people will be having a business, factory, or very VVIP through generation. My father was like that, my grandfather was like that. Like that through generation they will be very famous or very rich people, or they will do very high-ended business, VVIP, or high net worth individuals. So those people, if you see definitely their house or office, all these things will be very well connected to northeast, connected to the water body. இப்ப இந்த மாதிரி இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு நார்த் ஈஸ்ட்ல ஒரு குளம் இருக்கு, ஒரு ஆறு போகுதுன்னா அந்த வில்லேஜ்ல ஒரு 100-150 குடும்பம் வாழ்வாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அத்தனை பேருமே தலைவர் ஆயிடுவாங்களா, அத்தனை பேருமே அதிகாரத்துக்கு இருப்பாங்களா, அவ்வளவு பேருமே விஐபியா இருப்பாங்களான்னு வரலாம். அதையும் நம்ம செப்பரேட்டா அதுல யாருக்கு யோகம் இருக்கு அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். See here, when you see a village in the northeast, some water body, river or lake is something like that is there. So immediately you will get a doubt. That means in the northeast, that village will become a very famous, or village will be very prosperous. But all the people in the village, they will become a head of the village, or very famous people, or very rich people. 100 families are there. Assume that 100 families are there. All the 100 families, they will become rich, or they will become a number one, or something like that. Then we can see who will become a number one and who will become rich. All these things we can see. அங்கெல்லாம் நாம திசைமானை பயன்படுத்துவோம். அந்த காம்பஸ், அது நார்த் வந்து என்ன இருக்கு, அதுக்குள்ள சின்ன சின்ன கோட்பாடுகள் இருக்கு, அதை பயன்படுத்தி நம்ம ஈஸியா பிரிக்கலாம். See here, we use our compass. There we will find which house will get the prominence. In that house, the people are living, they are going to get the prominence. That kind of thing also we can segregate using the compass. இந்த தாஜ்மஹால் உலக புகழ் பெறறதுக்கு இந்த தாஜ்மஹாலுக்கு நார்த் வடவரமா
வடக்குல இருந்து அப்படியே கிழக்கு நோக்கி வடகிழக்கு நோக்கி போகக்கூடிய அந்த நதி பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட். See here, செகண்ட், the river, see, not only in the northeast, some river is there means not only that river. So the river flow, water flow, even if it is some kind of canal or some kind of river, whatever it may be, that water flow should be from north to east. So that kind of north to east always will be good. That means in the northeast, river or water body should be there. That water flow should be from north to east. In the Taj Mahal, it is there. அதே மாதிரி இந்த நார்த் வெஸ்ட்ல நேரா அந்த நீர் பகுதி நேரா நார்த் வெஸ்ட்ல வந்து இங்க முட்டிதான் அது சேஞ்ச் ஆகுது. அப்ப நார்த் வெஸ்ட்ல நார்த் டச் ஆகிறதுனால இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த திருமணத்துல பிரச்சனை, திருமணம் ஆனவங்களை கல்யாணம் பண்ணது, அதுக்கப்புறம் அதனால நிறைய பிரச்சனைகள் சந்திச்சது, இது சமாதியாக மாற்றப்பட்டதுக்கெல்லாம் இதுவும் ஒரு காரணம். சவுத் பகுதி சில கிணறு, சில சில பள்ளங்கள் இருந்ததும் ஒரு காரணம். See here, see this why this very famous building, okay, but it is a tomb. And we know very well Jahangir, that queen, and lot of marriages and all these things. Already married woman, all these things we all history we know. What is the reason for that? Because the river, how it comes, river comes from the north and then it touches northwest, hits the northwest, then afterwards it changes its flow. After hitting that place, it changes the flow to the east. So first it hits the northwest. So because it hits the northwest, two types, two marriages and marital some problem, all these things. And also apart from that, south side. In the south side, there are the gradual deepening is there. Some south side always should be on the higher platform. If they on the lower platform, that also create a problem. So south side here, lower platform, then river comes and hits on the northwest, and then it changes its course to east, northeast. So that is why that Shah Jahan and his wife, and we all know that already I told you about the history. If you do not know, you just Google it and see. That's why that marital problem, all these things. Then afterwards it becomes a tomb. See, it didn't become a temple or something like that. It became a tomb. That is because of northwest river hitting the northwest and south side, the lower platform. இந்த மாதிரி நீர் வெஸ்ட்ல போனா ஒரு பலனு, நார்த்ல இருந்து ஈஸ்ட் போன ஒரு பலனு, சவுத் நோக்கி போனா ஒரு பலனு, ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் ஒவ்வொரு விதமான மைனஸ் அல்லது பிளஸ் அது இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் அந்த லிவர் சுத்தி வாழ்றவங்களுக்கும் அது சம்பந்தம், அந்த நீரோட்டத்தை சுத்தி வாழ்றவங்களுக்கும் அந்த தன்மைகள் வெளிப்படும். See here, the river flow maybe, see in this case, it is coming and hitting northwest, then after it changes its course to east, then northeast it touching. So northeast it goes. So same way, in some places, western side river will be there, and it may be direction, it has got its own course. South side maybe river is there, north side maybe river is there. See, in all four directions river may be there. See, different parts of thing. The where it comes and eats, how it changes its course, all these things also come into picture when you talk about the Vastu. So the same way, how that river comes and eats and how it changes or it continues the same path, all those things decide the people who are living around that water body. ஓகேக்கா, நீங்க ஏதாவது கேட்கறதா கேட்க. Now, if anybody has got any, already in the group I told, because if you got any plan or something like that, house plan, we can discuss here. Otherwise, if you got any doubt, that also you can discuss here.
Sir, can I give my one? Please, sir. Thank you, sir. Recently, I bought the house in the UK, which is south faced. Can you It send the is, plan is there? yes, sir, but I can't share it now, but maybe I can tell you. Okay, can't you share it through WhatsApp? You can take a photograph and send it here. Yes, sir, 1 minute. Ah. இது See, அழைச்சிடலாமாண்ணா? in the meanwhile, if you want any, you can ask any doubts. That can be clarified. Let us not Sir, waste. this will be applicable to abroad also, right? This is not limited to India, the Vastu இது principles. வந்து இந்த வாஸ்து பிரின்சிபல்ஸ் எல்லாம் இந்தியாவில் மட்டுமா அப்ராடுக்கும் எல்லா இடங்கள்லயும் காமன் ஒரே ரூல் தான். ஈவன் சந்திர மண்டலத்தில் கூட பொருந்துமா? இல்ல அங்க காம தன்மை வேற மாதிரி இருக்கும். பூமியில எல்லா இடங்கள்லயும் ஒரே மாதிரி இருக்கும். So on the earth, everywhere, even abroad also. I asked him jocularly, even Chandramandala also it applicable. He said that compass will work in some other way. So on the earth, it will be. Okay, thank you. சார் அப்படின்னா இந்த நார்த் போல் சவுத் போல் இருக்குல்ல, அங்கே எப்படி ஆமாண்ணா. அங்கே எப்படி எடுத்துப்பீங்க? அங்கே காம்பஸே வேலை பண்ணாத. இல்ல பூமியினுடைய மைய பகுதிக்கு 8 டிகிரி 16 டிகிரிக்குள்ள இது பர்ஃபெக்டா வேலை பண்ணும். மத்திய பகுதியில் 8 டிகிரி, இந்த பக்கம் 8 டிகிரியா? 16 டிகிரிக்கு கன்ஃபார்மா அந்த கோட்பாடு வேலை செய்யும். நம்ம நார்த் போல் சவுத் போல் வேலை பண்ணாது. நார்த் போல் சவுத் போல் செக் பண்ணி பார்க்கணும். நம்ம அங்க எந்த அளவுக்கு அங்க போய் நம்ம பார்க்கணும். ஓகே, அதனால அங்கே காம்பஸே வேலை பண்ணான்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் கரெக்ட். பிகாஸ் அங்கே வந்து மேக்னெட்டிக் இது ஜாஸ்தி இருக்கும். ஆமாங்க. He says from the middle of the earth, 8 degrees this way, 8 degrees that way, 60 total 16 degrees. This Vastu principle will work perfectly. Anybody is having any doubt? Sir, I have a question. Please, sir. Uh, actually, do we have to see through? Of course, in this modern era time, in the modern times, we always require this house maps and everything. Do we have to do anything with the chart, with the person's chart? If somebody is facing a problem, will be also be included in this, or simply we have to see the house map and the chart which has been, See here, that's what I asked him in the early, before coming to the class also. What he said, sir, இப்போ ஒருத்தர் மேப் அனுப்பிச்சிருக்காரு, அது உங்கள் மொபைல் அனுப்பணுமா இல்லாட்டி இந்த ஆஃபீஸ் மொபைல் அனுப்பணுமா? இல்ல என் மொபைலுக்கு அனுப்புங்க. எதுக்கு வேணா அனுப்பலாம். ரெண்டுத்துக்கு அனுப்பிச்சிட்டா இது வந்து வித்துன்னு சொல்லிட்டு முதல்ல நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்காரு இதை பற்றி. அவரது அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, உங்களுக்கு பார்த்துங்க. சார் என்னோடதே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் சார். அனுப்பிச்சிருக்கீங்களா? நான் வரலீங்களா, எனக்கு அதான் பார்த்துட்டு இருக்கேன். இருங்க, விஜய் ஆச்சாரி இல்லை வரலீங்களா? எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா இல்லாட்டி அவருக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா? சாருக்கு அனுப்பிச்சிட்டேன் சார். சாரி, சாருக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா? சார் உங்களுக்கே அனுப்பிச்சிருக்காராம் பாருங்க டைரக்டா. இது வந்து ஃபர்ஸ்ட் வித்து ஒன்று அனுப்பிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இவர் அனுப்பிச்சிருக்காரு, நம்ம வேதமூர்த்தி, ரவி வேதமூர்த்தி ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு. இது என்ன டைரக்ஷன் இது? ரவி வேதமூர்த்தி யூ ஆர் இன் லண்டன், நோ? ஆமா சார், ஆமா சார். இந்த ரவி வேதமூர்த்தின்ற லண்டன்ல இருக்காரு. வித்து வேர் யூ ஆர் இன் யூபியா? எஸ் சார், யூபி. வித்து வந்து யூபியில் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கார். Meet, you ask some question, no? What he says is, see, for Vastu, additional bonus is astrology. Even if you do not know astrology, with the Vastu you can tell. Understand? See, here, several videos I also told, our just Guruji just goes to a flat and sees the room or goes to a building. In the Bangalore also it happened. He just went to that building, went around the building. In one room he showed, in that room somebody has got a heart problem
On account of that, they suffered a lot. Immediately, that owner said, "Yes, sir, my father had a heart problem, chronic heart problem, and he died on that." Then he went inside the building. I was there with him. Then he went inside the building. He showed one room, and whether that person who is staying in this room is not married yet, late marriage. Yes, sir, my sister is staying, not married yet. In another room, he showed he has got some mental depression, energy, lower energy. He said, "Yes, sir, my brother is staying there. He has got a lower energy and slightly depressed person." So without seeing the horoscope, he has told everything. The Vastu indicates everything. Along with that, if you have that knowledge of astrology also, that is a bonus. Sir, for example, if you are living in one house for 10 years, all good, then Vastu may not come into applicable or still that சார் is a இப்போ tricky part. 10 வருஷமா ஒரு வீட்டில் இருக்காங்க, அங்கே வந்து ஒன்றுமே ஆகலை, ப்ராப்ளம் ஆகலை, நல்லா இருக்காங்க. ஸோ வாஸ்து எல்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தமா எப்படின்னு கேட்குறேன். இல்ல அப்படி இல்லை. அதாவது இது என்னன்னா மொத்தம் நம்ம ஒரு இடத்துக்கு போனதுல இருந்து 18 வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு சம்பவம் பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவா கொடுத்துட்டே இருக்கும், நெகட்டிவா இருந்தா நெகட்டிவா கொடுக்கும். சில சில இடங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 வருஷத்துல கொடுக்கும், இல்லைன்னா செகண்ட் 4 வருஷத்துல, அப்புறம் செகண்ட் 4 வருஷத்துல, செகண்ட் 4 வருஷத்துல எடுத்துக்கலாம். இது வந்து அந்த என்வரான்மெண்ட்டையும் அந்த பில்டிங்கோட இருக்கிற அமைப்பையும் பொறுத்து அது கொஞ்சம் மாறும். அந்த இயரை வந்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இவர் இருக்க இடம் போகும்போது நல்லா இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பில்டிங் வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து அதோடைய சேஞ்ச் ஆகிருக்கலாம், என்வரான்மெண்ட் மாறி இருக்கலாம், இவங்களே அந்த உள்ள ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆல்டர் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். See here, what he says is, see, up to 18 years, bad or good, positive or negative things will happen. And some things 4 years will change. In some சார் places, இப்போ நான் அம்சத்தை ஆன்சர் கேட்குறீங்க இல்லையா? we have to calculate it. ஒரு நிமிஷம் வேதமூர்த்தி சார், ஒரு நிமிஷம் சார், இதை முடிச்சுடுறேன். So in some places we have to calculate how many years the periodical thing will happen. In some places what will happen, you will go to a flat or you will go to a individual house, everything will be good. Suddenly it will change. Things will change from bad to good, good to bad. Because your next door neighbor would have extended his, what is that, compound or something like that. So that is called environment vastu. That environmental vastu will change. Or inside the house, you may construct something or you may change the layout. So immediately that will change the entire thing also. See here, in one of our students, he was living very peacefully. Suddenly he constructed a room in the northeast. Immediately after that, his wife frequently became ill and other things. Then, see, he has showed the horoscope also to our Guruji. Guruji said nothing wrong in the horoscope. Your wife's horoscope is okay. Only thing in Vastu problem will be there. You just show your house. Then only he revealed, yes sir. Then he showed the house. Then he said, this is the additional room for consultation and reading the astrology things they constructed. So he said, the northeast is blocked. So you have additional construction recently done. Remove that. Then only it will be good. But practically he says, it is not possible, sir. I have spent this much of money, that much of money. So that kind of things, we can't help. இப்போ எது எடுத்துட்டு இருக்கீங்க சார்? வேதமூர்த்தி எடுத்திருக்கீங்களா, வித்யுத் எடுத்திருக்கீங்களா? நீங்க எனக்கு அனுப்பிச்சீங்களா? அதை எடுத்திருக்கிறேன் சார். அது வந்து டைரக்ஷன், அதுல என்ன டைரக்ஷன் கேளுங்க. என்ட்ரன்ஸ் வித்யு, ப்ளீஸ் டெல் த டைரக்ஷன் ஆஃப் த ஹவுஸ். வெஸ்ட் டைரக்ஷனா? Yes, sir. West direction. The exit, the compass which I sent you is the house is in west direction. Means exit is in southwest. Yeah, it's west. See, exit. See, Yeah. entrance and exit are same, no? இந்த அபார்ட்மெண்ட் No, sir. இவங்க Exit is in west. Exit வந்து வெஸ்ட்ல இருக்கா, என்ட்ரன்ஸ் And வந்து entrance in east. entrance. Sir, when we enter in the house, then it is the east direction. No, When we exit, I am asking you exactly east or southeast or northeast, something Sir, like. sir, I sent you the compass, exact compass I sent you on WhatsApp. No, that we can't see, Papa. See, No, sir, WhatsApp, I sent you the photo.
You said direction is west exit from the house in this direction. Yes, sir. Yes, sir. When we face toward the means the road which is front in the house is in west direction. Sir, the compass ஒரு அனுப்பிச்சிருக்காராம் பாருங்க அது that is the compass shows the entrance. Sir, the compass show the exit. காம்பஸ் வந்து எக்ஸிட்டை காட்டுறதான் வெளியே போகிறது. Means road is on the house. The front road is in southwest direction. West இல்ல direction. இப்ப இது வந்து அபார்ட்மெண்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஆனா இது Individual. இண்டிவிஜுவல் Individual. இண்டிவிஜுவல் ஹவுஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல வந்து Not constructed right now. It's an empty land. எம்டி லேண்ட் ஆகுது. Right now it's empty land. ரைட் நவ் எம்டி லேண்ட் ஆகுது. Yeah. இன்னும் வீடு பில்டிங் பண்ணலையானா? பில்டிங் பண்ணலையா? ஓகே, இப்ப பில்டிங் பண்ணனதா இருந்தா நம்ம பலன் கேட்கலாம். Then there is no use of that empty land, no. Okay. நான் சொல்றேன், நான் உங்களுக்கு வந்து சாரோட தனியா சொல்றேன் இது எது இப்ப இல்ல கரெக்டா இல்ல இப்போ நம்ம வேதமூர்த்தி அவரது எடுத்துக்கலாம். அவர் அனுப்பிச்சிருக்காரு பாருங்க. ஓகே. See, the Vastu is, see, land, of course, that environmental Vastu, we can see for the land. How to select a land, other things in the class we are going to discuss it. See, here we are talking about the building, in which direction, what kind of problems it will create, all those things we are seeing it. Manoj Sharma, please wait. We are going to discuss one chart, one house building plan, then afterwards we can ask. நான் உங்களுக்கு ஒரு அனுப்பிச்சிருக்கிறேன்னா இது வந்து வேத் சர்மா போட்டோ அனுப்பிச்சிருக்காரு பாருங்க. அது வந்து அனுப்பிச்சிருக்கிறேன்னா இது நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் பாருங்க ஒரு நிமிஷம். எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா? இல்லை, அவர் திருப்பி எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காருல, நார்த் ஈஸ்ட் எல்லாம் எங்கே வருதுன்னு காமிச்சிருக்காரு. நான் அனுப்புகிறேன், அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. இது அபார்ட்மெண்ட்டா இல்லை தனி வீடு அல்லது? திஸ் இஸ் அபார்ட்மெண்ட் ஆர் இண்டிவிஜுவல் ஹவுஸ் சார்? இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். அதை இதில் போட முடியுமா உங்களுக்கு சார்? இது இது தெளிவா இல்லையாண்ணா? எது பாருங்க, என்ட்ரன்ஸ் தெளிவா இல்லை, சென்ட்ரல்ல என்னென்ன ரூம்னே இல்லை பாருங்க. see here two things are there, two individual things are there. One is ground floor, one is first floor. அது கிரவுண்ட் ஃப்ளோர், இன்னொன்று ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா சார்? அது ஆமாம் சார். லெஃப்ட் சைடில் உள்ளது கிரவுண்ட் ஃப்ளோர், ரைட் சைடில் உள்ளது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சார். லெஃப்ட் சைடு இஸ் கிரவுண்ட் ஃப்ளோர், ரைட் சைடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அப்ப இவங்களுக்கு வந்து இவர் வந்து நார்த் பார்த்த என்ட்ரன்ஸ் ஏன்னா இல்ல சார், சவுத். ஆமா, என்ட்ரன்ஸ் போறது உள்ளுக்குள்ள போறது நார்த்தை பார்த்து நம்ம உள்ளுக்குள்ள போவோம் சார். கரெக்ட். அப்ப என்ட்ரன்ஸ் சார் நீங்க பில்டிங்ல இருந்து வெளியில வர்றது நார்த்தை பார்த்து வருவீங்களா? சவுத்தை பார்த்து வெளியில வருவோம் சார். வெளியில வர்றது சவுத்தை பார்த்து வெளியில வருவேன். அது சவுத் ஃபேசிங் சார் வீடு. ஆமா சார். அந்த ஹால் வந்து நீளமா சிறுசா இருக்கு, அதான் ஹாலா சார்? அது ஆமா சார், அது வந்து ஹால்னு போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி தான், ஒரு நடந்து போற வழி தான். அது ஒரு சின்னதா தான் இருக்கும். ஹால்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது ஒரு ஏற மார்க் போட்டுருக்கீங்க, ஏற மார்க் ஒன்னு போட்டுருக்கீங்க சார். அது அது ஸ்டெப்ஸ் சார். அது ஸ்டெப்ஸ் டைரக்டா மேல போய்டும். அது அப்ப மேல தான் உங்களுக்கு கிச்சனுங்களா? இல்ல சார், எல்லாமே கீழே தான். அது ஸ்டெப்ஸ் மேல போனதுக்கு அப்புறமா அந்த பக்கத்துல வேதமூர்த்தி ஐ வில் டெல் யூ சார். ஃபர்ஸ்ட் சவுத் ஃபேஸ், சவுத்தில் தான் என்ட்ரன்ஸே இருக்கு. அங்கே வந்து சிட்டிங் ரூம் இருக்கு, அதுக்கப்புறம் டைனிங் ரூம் இருக்கு, அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா கிச்சன் இருக்கு, அதுக்கப்புறம் நேராக போனீங்கன்னா ஒரு லாபி மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி ரூம் இருக்கு. இந்த சைடில் போட்டிருக்குது ஹால்னு போட்டிருக்குது, ஹால் இல்லை, அது ஒரு பேசேஜ். அது பேசேஜ் மேலேக்கு போனீங்கன்னா ஒரு ஸ்டார் கேஸ் இருக்கு. கரெக்ட் சார். அது வந்து பேசேஜ். அந்த பேசேஜ்லேருந்தும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு, டைனிங் ஹால் போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கு. கரெக்டா? கரெக்ட் சார். அதே மாதிரி டைனிங் ரூம்லேருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் உண்டு. இது எக்ஸிட் இருக்கு, கார்டனுக்கு போகிற வழி சார். அது கார்டன் போகிற வழியா? ஆமாம் சார். யூட்டிலிட்டிலேருந்தும் வெளியில் போய்க்கலாம், லாபிலேருந்தும் வெளியில் போய்க்கலாம். அது யூட்டிலிட்டிலேருந்து வெளியே போகலாம், லாபிலேருந்து வெளியே போகலாம், அப்புறம் டைனிங் ரூம்லேருந்து வெளியே போகலாம் கார்டனுக்கு.
இதுதான் சார் இருக்கு. கரெக்ட் சார். இங்கதான் என்ட்ரன்ஸா சார்? ஆமாம் சார். இது வந்து நார்த்து, அப்ப இது சவுத்தா சார்? ஆமாம் சார். சார் அப்புறம் இது கிச்சன்ல இருந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு பாருங்க சார். இது வெஸ்ட். சார் ஆமாம். அதான் சார் இங்க இருக்கா சார் கிச்சன்ல இருந்து என்ட்ரன்ஸ். இல்லைங்க, அது இல்லைங்க, வெளியே போறதுக்கு கார்டனுக்கு வெளியே போறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அதான் இங்க ஒரு அந்த என்ட்ரன்ஸ். இதுல இருந்து லாபில இருந்து போறதுக்கு, லாபில அதான் இருந்து இங்க போறது. ஒரு என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் அங்கிருந்து பாருங்க பின்னாடி அந்த யூட்டிலிட்டி ஏரியா இருக்கு பாருங்க, அது பின்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அங்க ஒரு என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. இங்க கரெக்ட் சார். இங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. இங்க என்ட்ரன்ஸ்ல சைடு வந்து விண்டோ. அங்க என்ட்ரன்ஸ் இருக்கு. அங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அங்க ஒரு இங்கேங்களா? எக்ஸிட் வெளியே போறதுக்கு. ஆமா, வெளியே போறதுக்கு வழி இருக்கு. இல்லை சார், பின்னாடி உள்ளது எனக்கு விண்டோ சார். பின்னாடி போகிறதுக்கு அங்கே வழி கிடையாது. அது நீங்கள் விண்டோவா? போனீங்கன்னா அது விண்டோ. அது ஆமாம் சார். விண்டோ, ஜன்னல் அது. ஓகே சார், இங்க வந்து இது வந்து ஆக்சுவலா எவ்வளவு வருஷமா இருக்கிறீங்க? போன வருஷம் தான் சார் வந்திருக்கோம். போன வருஷம் ஆகஸ்ட் இங்கே வந்தோம் இந்த வீடு வாங்கிட்டு. ஓன் பில்டிங்கா சார்? வாடகைக்கு போயிருக்கீங்களா? ஓன் பில்டிங். ஓன் வீடு சார், வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓன் பில்டிங். ஆமாம் சார். பெட்ரூம் மேலையா சார்? பெட்ரூம் எல்லாம் ஆமாம் மேல சார். ஆமாம் சார். டூப்ளை மாதிரி சார் அது. ஓகே, பெட்ரூம் வந்து நேர் மேல இங்க ஒரு பெட்ரூம் வருது, இது ஃபுல்லா ஒரு பெட்ரூம் வருது, ஆமாம் சார். அப்புறம் இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் வருது கரெக்டா சார் மேல? ஆமாம் சார், அது ஆஃபீஸ் ரூமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அது அப்படியே வச்சிருக்கேன் அதை. ஓகே, இந்த பார்ட் வந்து மேல பெட்ரூம் வருது, இந்த பார்ட் மேல பெட்ரூம் வருது. பண்ணுங்க சார், பண்ணுங்க. எஸ் சார். ஆயிடுச்சு சார். சொல்லுங்கள் சார். சார் நீங்க இப்ப ஆரம்பிங்க சார், சொல்லுங்க, பேசுங்க. ஓகே சார், இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ இந்த பார்ட் இருக்கு சார், இந்த இடத்துல ஏதாவது ரூஃபோ இல்ல சீட் ஏதாவது போட்டுருக்கா, இல்ல இது வெறும் ஓப்பன் பிளேஸா இருக்குமா? ஓப்பன் பேஸ் சார், ஓப்பன் தான். மேல ரூஃபோ சீட் எதுவும் கிடையாது? ஒன்றுமே கிடையாது, ஓப்பன். உங்க உங்க உங்களுடைய லேண்ட் இதோட முடிஞ்சுது. இந்த ஈஸ்ட் சைடு வேற காலி லேண்டே இல்ல. பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்கும் சார். இல்ல, உங்க லேண்ட் இதோட முடிஞ்சுது, உங்க சைடு இந்த பார்டரோட முடிஞ்சுது. ஆமாம் சார். ஆமாம் ஆமாம். சார் நான் சார் நீங்களும் 2 பேர் பேசியிருந்தீங்கன்னா மீதி பேருக்கெல்லாம் புரியாது. அது சொல்லுங்க சார். நீங்க இங்கிலீஷ்ல பண்ணாதான் அவங்களுக்கு புரியும். ஓகே சார். நீங்க என்னென்ன கேட்டீங்கன்னு இப்போ நான் அதுக்குள்ள நான் இந்த மொபைல்ல இருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். சொல்லுங்க. நான் என்ன கேட்டேன் சார், இந்த சவுத் சைடு வந்து ரோடு சார் உங்களுக்கு. இந்த பார்ட் வந்து ஏதாவது ரூஃப் இருக்கா, இல்ல இது இதே மாதிரி ஓப்பனா இருக்கான்னு கேட்டா ஓப்பன் தான் இருக்கு, மேல ரூஃபோ சீட்டோ எதுவும் இல்லைனாரு. The garden. முடிஞ்சிருச்சு, இந்த பக்கம் வேறவங்க இருக்காங்கன்னு. See here, what he has asked is that road, which is the roadside. Roadside is south facing. South is the roadside. Then see here, from the main building there is one entrance. From the lobby one entrance. From the utility area one entrance. All these things will lead to the garden. Then this is the passage. இந்த பேசேஜில் ஒரு படிக்கட்டு இருக்கு, அது போடல நீங்க. The passage, some staircase is there. Correct? Yes, sir. இந்த சார் இந்த பேசேஜ்லேருந்து ஒரு இது வந்து இதுக்கு போகிறது. இந்த பேசேஜ்லேருந்து ஒரு இது வந்து கிச்சனுக்கு ஒரு வாசல் இருக்கு, நிறைய வாசல் இருக்கு. Actually, the below staircase is kind of store room, sir, basically. The below staircase இருக்கு பார்த்தீங்களா, அது கீழே வந்து ஸ்டோர் ரூம். That below staircase one store room is there. இல்லடா, நம்ம அவ்வளவு தூரம் போக வேண்டாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதுதான் என்ட்ரன்ஸ் இவங்க வீட்டுக்கு. கரெக்டா சார்? Yes, sir. சவுத் வெஸ்ட்ல சவுத் தான் என்ட்ரன்ஸ். Yes, sir. ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்னென்ன வேலை பண்ணுது நம்ம பாத்துருவோம். Sure. அதே மாதிரி இந்த பார்ட் உங்களுக்கு
ஓப்பன் ஏரியாவே இருக்கு Yes, sir. இந்த பார்ட் ஃபுல்லா கரெக்டுங்களா? Yes, it's completely open area. ஓகே. இப்ப இது வந்து ஏற்கனவே ஒருத்தர் வீடு கட்டி குடியிருந்து அவங்க உங்களுக்கு வித்துட்டு போயிருக்காங்க. கரெக்டா சார்? Yes, somebody already live in there and they have left this place and we bought this one last year August and we moved in this one. ஆனா See, நீங்க சொல்லிருக்கீங்க. see here, the next to the, see, he just asked whether you constructed this flat or somebody, this is a individual house, independent house, whether you construct the house or somebody has constructed and then sold, you have purchased. They said, he said during August last year, I purchased this already constructed, somebody lived and they sold it, I purchased it. So next to the building, there is another building is coming. So up to this only compound wall. Compound wall is coming adjacent to that, that building is there, no? That, and then small space is for garden. இப்ப இவங்க வந்து அந்த பில்டிங் கட்டி 4வது வருஷம் அல்லது 8வது வருஷம் அந்த நியர்பை ஒரு 3 to 4வது வருஷம் 7 to 8வது வருஷம் இந்த கேப்ல வித்திருக்காங்களா சார்? See here, what he is asking, after somebody built this house in the 4 years, after living 4 years or after living 8 years, they sold it to you, he is asking. So the building was built 1940 something around like that. But the person I bought it 4 years. Yeah, they were lived here like around 4 years. So the building கட்டினது வந்து 1940லையா, ஆனால் இந்த இவருக்கு விற்றவங்க வந்து வாழ்ந்தது 4 வருஷமா அந்த பில்டிங்கில். ஓகே. இப்போ இவங்க வந்து 4 வருஷம் வாழ்ந்தவங்க அல்லது 8 வருஷம் வாழ்ந்தவங்க அல்லது 12 வருஷம் வாழ்ந்தவங்க தான் வித்துட்டு போவாங்க. இது ஒரு இப்படி ஒரு ஃபார்முலா இதுக்குள்ள இருக்கு. See, in this diagram, what he has shared that plan, the building plan, what he says is whoever lives here, once in 4 years they may vacate or 8 years they may vacate. That kind of thing, Sukshma, is this house. ரெண்டாவது இந்த என்ட்ரன்ஸும் இங்க இருக்கிற சமையல் கட்டும் இது ஈஸ்ட் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கிறதும் இந்த வீடு ஏதாவது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகுறதுல பெரிய மெடிக்கல் ரிலேட்டடான ஹெல்த் ரிலேட்டடா மெடிக்கல் ரிலேட்டடான டிஸ்டர்பன்ஸ் ஆகுறதுல பணம் கொடுத்து ஏமாந்து ப்ராப்ளங்களை சந்திச்சதுனாலே கூட அவங்க வித்துட்டு போயிடுவாங்க. See here, what he says is in the entrance, in the passage, இந்த என்ட்ரன்ஸும் இந்த வால் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ரொஜெக்டர். இதை விட இது வெளியில வந்ததுனால what he says is this entrance, this passage is there, no? That entrance. Then afterwards, this extension. See, this is the building, and this hall and dining room, sitting room and dining room extended. That extension also not good, and this passage entrance also not good. Because of that, those who lived after incurring big loss in their business or some very severe health problem, they would have sold this house and went away. 1 minute, sir. Well, let him finish. Afterwards, you Okay, can sir. give your feedback. Okay, sir. Okay. நீங்க சொல்லிடுங்க சார். இப்ப நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா இந்த இடம் உங்க வீட்டுல இந்த பார்ட் 2 இது வந்து உங்களுக்கோ இந்த நீங்க வாழக்கூடிய உங்க வீட்டுல யாருக்காவது கண்ணுல ஏதாவது ப்ராப்ளங்கள், கண்ணு சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை, அஜீரண தொந்தரவுகள் ஏதாவது இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா? After coming to the house, whether you have got some eye problem or skin related problem or digestive problem has happened or not? Yes, for me. அவருக்கே ஆயிருக்கா சார்? வாங்க, இவருக்கே என்ன ப்ராப்ளம்? What is the problem? Sir, I have some skin issues and digestion issues. Skin issues and digestive issues. இந்த பார்ட், இந்த அக்னி மூலைன்னு சொல்லுவோம், சவுத் ஈஸ்ட்னா அக்னி மூலை. இந்த பார்ட் வந்து உடம்புல வந்து ஸ்கின் ப்ராப்ளத்தை கொடுத்துரும். இப்ப இந்த பார்ட் நாளடைவில் நம்மளுடைய பார்வைகள்ல பிரச்சனைகளை கொடுத்துரும்.
அல்லது உங்களுடைய முன்னேற்றங்கள்ல தடைகள் ஏற்பட்டு தொழில் பிசினஸ்னா பிசினஸ், ஒர்க் பண்றீங்கன்னா ஒர்க் பண்றதுல உங்களுடைய growth, உங்களுடைய டெவலப்மெண்ட்டை வந்து அங்க பிரேக் பண்ணும். See, this that southeast extension will cause you the skin problem and health problem and other thing. That second part, that garden area will give you the high problem, eye sight problem and other thing. Afterwards, your growth also will be stopped by that thing. Sir, after I have moved in this house, I have got promoted. I have got my child as well. அவர் இந்த வீட்டுக்கு ஆகஸ்ட்ல வந்த அப்புறம் அவருக்கு ப்ரொமோஷன் ஆச்சா, ஒரு குழந்தையும் பிறந்ததும். ஓகே, இப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. இது வந்து 3வது வருஷத்துல இருந்து 4வது வருஷம், நீங்க இந்த வீட்டுல வந்து 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகி 4வது வருஷமும் 5வது வருஷமும் இந்த பார்ட் வந்து எப்படி உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் கொடுத்ததோ அதே மாதிரி இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்ற பிரச்சனை, அதே மாதிரி கண்ணுல ப்ராப்ளங்கள், சின்ன சின்ன மெடிக்கல் செலவுகள், இது எல்லாத்தையுமே இந்த பார்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. See here, see, because just moved in, see, immediate you got a promotion and you got a childbirth also, very positive thing. So, but the southeast extension, how it gave you that skin problem and digestive problem, that garden area, that thing is, after 3 or 4 years, it will start to give the problem on account of your stunted growth and high related problem. All these things will give. உங்க வீட்டுல இந்த வீட்டுல யாரெல்லாம் வாழ்றீங்க? Overall, living in your house, Me, my wife, my first daughter and second daughter. She born recently 3 months before. our wife, first daughter and second daughter இப்பதான் பிறந்ததான், குழந்தை பிறந்து. இங்க வந்து 1 year ஆச்சுங்களா சார் மேக்ஸிமம்? இங்க வந்து Yes. 1 year ஆச்சான்னு கேட்குறேன். Yeah, 1 year is over. இப்ப இந்த வீட்டுல நீங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது, உங்களுக்கோ மத்தவங்களுக்கோ இந்த சலங்க சவுண்டு, கொலுசு சவுண்டு, இந்த மாதிரி ஏதாவது சில நேரங்கள்ல ஒரு சவுண்ட் கேட்கற மாதிரி இருந்திருக்கா, இரவுலையோ பகல்லையோ? See here, see in other part of India, I do not know. In Tamil Nadu, they will have even dancers, they will have that chain around their knee part. It will make chill sound, it will get. That kind of sound or something like that unusual sound you are hearing in this house? No, never, sir. Never. பயமுறுத்தி விட்டுறான்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க இப்போ ஓகே, இது வந்து இப்ப நீங்க 1 year ஆயிருக்கு, இது 3வது வருஷம் 4வது வருஷம் நாம சொன்ன ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. See, if because just moved in, 1 year is over, 3rd year, 4th year, you just watch and give the feedback to us. Sure, sir. Sure. இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்ப நீங்க இது கொடுத்துக்கிறீங்க, இப்ப இதுக்குள்ள போரிங் இருக்கு, செப்டிக் டேங்க் இருக்கு, தண்ணி தொட்டி இருக்கு, நார்த் காம்பவுண்டுக்கு இந்த பக்கம் நார்த்ல ஈஸ்ட்ல ஏதாவது காலி இடங்கள் இருக்கா, இவ்வளவு விஷயங்கள் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வேகமா வரப்போகுதா இல்ல பிரச்சனை ரொம்ப தள்ளி வரப்போகுதாங்கிறது நம்ம முடிவு பண்ணணும். பட் ஏன் மைனஸ் முடிவு பண்றோம்னா, இந்த என்ட்ரன்ஸ் மைனஸா இருக்கிறதுனால, நான் நார்த் வெஸ்ட்ல சமையல் ரூம் வர்றதுனால இந்த முடிவுக்கு நம்ம வரோம். See here, see, he has given only the floor plan. Still, we need lot of information to gather. See, outside the house, that side open land or somebody's house is there, and where is that water tank, where is the septic tank, all these other details also we have to collect. Any projections is there next house, or any what kind of tree is there. So lot of information we need to get a 100% thing. So that means how fast it's going, that bad things will come or good things will come, or how what is the duration, periodic, the period we have to decide, means we need all the other information. Now immediately we came to the conclusion on certain points, because that passage, that entrance is not correct, and then in the southwest the kitchen is there, that is not also correct. Got it, sir. Got it. ஸோ இது டவுட் கிளியரிங் முடிச்சிடலாம், ஏன்னா 7:15 ஆயிடுத்து, இன்னொரு 1/4 மணி நேரத்தில் டவுட் கிளியரிங் பண்ணிட்டு முடிச்சிடலாம். See, another 15 minutes is there. Anybody has got any doubt, they can ask. Somebody has raised their hand that time. Sorry.
Shantakumar sir, you want to ask? Yeah. No, my question is like, for example, if you had purchased a house, somebody lived for 25 years happily, then you are purchased it, then Who is that asking, Manoj period. Sharma or Shantakumar? This Shantar I'm asking question. Shantar. So for example, yeah, if your person lived in the house for 20 plus years, after his 95 years of age selling the house, then it shows that somebody lived there for 25 years happily, right, sir? Or இப்போ ஒருத்தர் வந்து வீடு கட்டி 90 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் வாங்கினாரு. அவர் ஒரு 20-25 வருஷம் ஹாப்பியாக இருந்தார். அங்கே நல்லபடியாக இருந்தாருன்னா அந்த வீடு வாஸ்து பிரகாரம் நல்லா இருக்குன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாரு. இல்ல மேக்சிமம் அவங்களுடைய வரலாறுகள் கேட்டு அவங்க என்ன மாதிரி பிசினஸ் பண்ணாங்க, எதெல்லாம் பாசிட்டிவா இருந்திருக்கு, அதாவது திருமண வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், ஹெல்த் நல்லா இருந்திருக்கும், சில பேர்த்துக்கு தொழில் பாதிச்சிருக்கும். அப்ப இது என்னெல்லாம் கேட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னா அது ஓரளவுக்கு என்விரான்மெண்ட்டும் நல்லா இருந்திருக்கும், அந்த வீடும் நல்லா இருந்திருக்குன்னு நாம சொல்லலாம். See here that people lived for 25 years, then we have to inquire about their history. See, for some vastu thing will give a good health and good family and other things, but business wise it would have given problem, or money flow would have given some problem, or children some problem. So those full history we need, even though they live in 25 years, whether health wise okay. Some people will get lot of money, they will be rich and other thing, but health wise some problem will be there. Some people will get health wise also very good and money wise also very good, but family harmony will not be there. So that kind of full history we need to understand. See, everything is good. Money flow is good, business is good, health wise is good, family harmony is good, growth is good. Then we can decide that vastu wise that building is good. Environmental vastu and inside the vastu everything is good. But after 25 years, after selling to you, you should not make any corrections inside the house. Outside environment also should not change. The next door fellow should not project any compound wall next to you. You should not come out. Or on your compound, see if the common compound is there, on your compound something they should not erect. So as it is, then it's okay. If there is any further change, then it will become a problem. Then it will create positive things or negative things. After seeing that only we can say. ஒரு Thank you, வீடு sir. வந்து விலைக்கு வருதுனாலே அங்க ஏதோ ஒரு வாஸ்து பாதிப்பு இருக்குங்கிறத நம்ம மெயினா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அது சின்ன லெவல் இருக்கா பெரிய லெவல்ல இருக்காங்கிறது அப்புறம் தான். See, if anybody is selling the house, see immediately we should have that kind of mindset. Some vastu problem must be there. That's why that fellow is selling that house. Yes, sir. Manoj Sharma, sir. Good evening, sir. Good evening, sir. Tell me, sir. Yes, sir. We are having a house facing west, and exactly opposite to our house is a people tree. In addition, that I have a temple also, Shiv temple, in front of my house. So I was just asking, is there any issue related to Vastu Shastra? Can you? Which facing? West facing, Our video. and exactly in front of house, in front of our house is a people tree. People tree means Salamaram or Arsamaram? Ficus religiosa. People refers to God Vishnu. Okay. Sir, ஆலமரம் சார் ஆலமரம். ஆலமரம் இல்லை ஆலமரம் தானே சார். அவர் வீட்டு வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கா. அவர் வீட்டுக்கு எதற்கு ஒரு ஆலமரம் இருக்கான். அதுக்கப்புறம் சிவனுடைய டெம்பிள் இருக்கான். இட்ஸ் ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. இல்ல இப்போ நம்ம வீட்டுக்கு வெஸ்ட்டுக்கு முன்னாடி ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கா இல்ல வீட்டு காம்பவுண்ட் ஒட்டி இருக்கு? See, it is outside of your compound. That means outside of that your house Yes, is situated. outside. Road is coming Across the road, sir. across the road. That Shiv temple and people tree. Yes. அந்த Yes. ரோட தாண்டி சிவன் டெம்பிளும் பீப்புள் ட்ரீயும் இருக்கு. ஓகே, உங்களுக்கு வெஸ்ட் சைடு இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்ல. For you, because it is situated in your west, there is no problem. But actually we have to see it's exactly on west or southwest or that kind northwest, that kind of thing also we have to see.
No, it is exactly west, sir. Exactly. No issues whatsoever. Exactly. அந்த Yes. அந்த கோயிலுனால அந்த ஆலமரத்தினால நம்மளுக்கு ப்ராப்ளம் Problem இல்லையா? இல்ல இல்ல. See, on account of the temple, on account of the people tree, you don't have any problem. Okay, sir. Thank you very much. Okay. Welcome, sir. Welcome. Sir, there is one doubt for me actually. Tell me, It's sir. Ravi from UK. See, maximum of the houses here is already builded one, and we have to just moving on. So in that kind of case, what will be the remedy? அவர் என்ன கேட்குறாருன்னா, இங்கே வந்து வீடுங்கள்லாம் வந்து ஆல்ரெடி என்ன சொல்கிறது, பில்ட் பண்ணதே. நாங்கள் என்ன பண்ணுறோம், அவன் யாரோ விற்றானா வாங்கிட்டு உள்ளே வரோம். இப்போ அந்த வீட்டில் என்ன ப்ராப்ளம்னா என்ன மாதிரி ரெமெடி என்ன இருக்கா அதுக்குன்னு கேட்குறேன். இல்ல இப்போ வாஸ்துவை பொறுத்தளவு ரெமெடி அப்படிங்கிறது நம்ம அதை சரி செய்யறதா ஃபர்ஸ்ட் விஷயம். அதாவது அது ஒரு விஷயம் எவ்வளவு சீக்கிரம் பாதிக்கும் அல்லது லேட்டா பாதிக்குமா, யாரை எந்த மாதிரி தொழில கை வைக்கும், ஹெல்த்தை கை வைக்குமான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ஆல்டர் பண்ணிட்டு வெளியில வந்துடணும். ஆல்டர் பண்ணி இருக்கணும். ஆல்டர் பண்ண முடியாட்டி கொஞ்ச நாள்ல நம்ம அங்கிருந்து வெளியில வந்துடுறதா சரி. What he says is, see, in Vastu, one thing is where that deficiency is there, what kind of that deficiency, what kind of impact is going to give on your family, on your growth, on your money and family harmony, money matters and everything we have to see. There we should correct that deficiency. If we are not able to correct the deficiency, so no sir, it is not possible to demolish and do something like that, sell it and come out. Thank you, sir. Thank you. Can I ask one question, sir? Please, sir. I have one question. Basically, backside my house, in the sense it's like a small apartment type, but backside of my house is south, and it has graveyard. Able to see who is asking. This is Vinay, sir. Vinay, Mr. Vinay is okay. So please tell me, Mr. Vinay. So this rented house, basically backside of the house is a south direction. There is a graveyard. So my question is like, should I stay? Is it okay? Or because from past 2 years I'm staying here, but still my question is like, should we still stay here or should we immediately move away from here? What is the entrance of your house? South only, sir, if you enter. சவுத்தில் தான் அவர் என்ட்ரன்ஸ் இருக்கான் வீடு. அவர் ரெண்டல் ஹவுஸில் இருக்காராம். அவர் வீட்டுக்கு பின்னாடி which direction that graveyard is there? South direction only, sir. In the balcony, from the South balcony. direction graveyard இருக்கான். அதனால் அந்த வீட்டில் இருக்கலாமா இல்லாட்டி வீடை காலி பண்ண? என்னங்க, சவுத் சைடில் ஒரு கிரேவ்யார்டு இருக்கு வீட்டுக்கு சவுத் சைடில். கிரேவ்யார்டுனா சுடுகாடு சார். சுடுகாடு. ஓகே. இப்ப இவர் வீட்டு விட்டு வந்தோம்னா சவுத் சைடு நேரா சுடுகாடு தான் தெரியுமாண்ணா? இல்ல, வீட்டுக்கு பின்புறம். இவர் வீடு வந்து வீட்டுக்கு வெஸ்ட் சைடு. No, when I enter the house, it's south side, sir. So if I go straight from my house, I'll go directly to the graveyard of correct. But I have a balcony, and also that is also facing towards graveyard. Yes. No, I don't understand. See, your house entrance is south side. Okay. Correct. When you enter the house, it's south side. So if in the outside of from your house, it is north side is the graveyard. Then. No, it's a south still. So I'm I'm entering into the house in south side. So when I see same way, if I go straight from my house, just jump my balcony, then it is just behind your house is the graveyard, correct? Correct, exactly. So it will be in the same direction when I enter the house, right? Sir, you south side le enter ஆகுறாரு ஆச்சுங்களா? அந்த சவுத் சைடு ஆனோடனே வீடு இருக்கு. வீட்டுல இருந்து பால்கனில இருந்து போய் பார்த்தாருன்னா கிரேவ்யார்ட் தெரியும். அதுவும் சவுத் சைட்ல தான் இருக்கு. அது நம்ம அது வந்து ஒரு நெகட்டிவான தன்மையில கொடுக்கறதுனா நம்ம ஃபியூச்சர்ல அங்கிருந்து மாறிக்கிறது பெஸ்ட். See, it is better to vacate. சவுத் பள்ளம், சவுத் கிணறு, குளம், குட்டை, ஆறு, இந்த மாதிரி சுடுகாடு, இந்த மாதிரி ஏதாவது கிரீன்டோரியோ இதெல்லாம் இருந்தா நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறது பெஸ்ட். South side, if it is better to change. Perfect. நன்றி சார், நன்றி. Sanjeev Kumar, yes sir. నమస్కారం. నమస్కారం, చెప్పండి సార్.
గురూజీ నేను ఉంటున్న ఇంటికి తూర్పు దక్షిణాగ్నేయంలో పెద్ద బిల్డింగ్ ఉంది గురూజీ. ఇంగ్లీష్లో మాట్లాడితే బాగుండు, ఎందుకంటే మీతో వాళ్ళకి Yeah, yeah. ఏంటంటే నేను 2 సారి ట్రాన్స్లేట్ చేయాల్సి పడుతుంది. Now I'm living in a house, Guruji. Hmm. For this house, in the part of southeast, Agneya Disha, in the part of southeast, there was a building, Guruji. Hmm. My house entrance was from a northeast corner. Is it better to stay here, otherwise vacate, Guruji? House entrance is to northeast corner, correct? Yes, sir. Yes, Guruji. ఇక్కడ అగ్నిమూలలో ఏమొస్తుంది? అగ్నిమూల వాట్ ఈస్ కమింగ్? Agnimoola, southeast, there was a building, Guruji, but we don't have the separation of pillars, otherwise separation of any separation. Commonly, Compound. the outer portion of There is no compound. No compound. no compound, Guruji. Okay. Sir, Outer portion of the building coming to the side of southeast towards my house, Guruji. so our The part of southeast. வீடு இருக்காரு, it's independent house, no? Rental, Guruji. No, independent house కదా? Independent. Yeah. அவரது independent house House. நார்த் ஈஸ்ட்ல தான் அவருக்கு வந்து என்ட்ரன்ஸ் இருக்கான். பட் வந்து சவுத் ஈஸ்ட்ல ஒரு பெரிய பில்டிங் இருக்கான். இவருக்கும் அந்த பில்டிங்க்கும் ஒரு காம்பவுண்ட் எதுவும் கிடையாது, பார்ட்டிஷன் கிடையாது. ஓகே, இப்போ அந்த பில்டிங் இடமும் இவரு இடமும் ஒரே நபர் தான் இல்ல வெவ்வேறு நபர் இருக்கு? Building, your building and that next door building is of the same person or different person? Brothers, Guruji. Both are brothers. அவங்க brothers இது ஒரு பிரதர், அது ஒரு பிரதர். Yeah, Guruji. அப்ப நீங்க இருக்கிற வீட்டுக்கு அவங்க இருக்கிற வீட்டுக்கு இடையில காம்பவுண்ட் போட்டுக்கிறது, சுத்தி காம்பவுண்ட் போட்டுக்கிறது பெஸ்ட். See, between the two houses you should have the compound. That is the best for you. Okay, Guruji. Okay, Guruji. Okay, Guruji. I understand. Okay. Thank you. Thank you, Guruji. Anybody else? Otherwise, we'll close that class because 7:30. Because 8 o'clock our Guruji is having another class. Anybody wants any doubt, clearance? இப்ப நம்ம இந்த வகுப்புல என்னென்ன பார்க்க போறோம்னா 8 திசைக்கான பலனை பார்க்க போறோம். என்வரன்மெண்ட்னா என்ன, அது எப்படி இருந்தா நம்மளுக்கு பாசிட்டிவா பலன் தரும், எந்த மாதிரியான அமைப்புகள் சரியில்லாம இருந்தா நம்மளுக்கு நெகட்டிவா பலன் தரும் அப்படிங்கிற டாபிக் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். In our Vastu class, we are going to see environmental Vastu. That is, see, we already have seen the graveyard is posted, or Taj Mahal river, how it is coming and hitting the northwest and flowing in the northeast direction. That is environmental Vastu. If a pond is there, if another building is there, that is also environmental Vastu. See, apart from inside your rooms and other things, how the environmental other things also will affect you. And then in that, what is in your house, where is the passage? Any other passage apart from your entrance, any other passage is there? Then in our garden area, then building, how it is extended. See, in that one chart we have seen, no? In that building area, it's extended towards southeast. So how that affects this entire building, all those things in detail we are going to see in the class. Environmental Vastu, then use of compass, then use of Ashtadikku, and how to select a site. Somebody asked here the site. So how to select a site, then how to build a house. All these things we are going to see in our class. Thank you. Vanakkam ayya. Nandri. Thank you, sir. Thank you so much. Thank you.